தாரே ராரே 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 தாரே ராரே 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 தாரே ராரே 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 ஆடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே ஆடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே எதை வச்சு நெஞ்ச நீ தோலச்ச உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்ட விழிகள் எட்டியோ அது ஊடுருவி பாயுதே மொழி என்ன சாட்டையோ என்ன சலம்போட வைக்குதே ஆடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே வெள்ளமனோ உள்ள வண்டி நட்டியடி காதல் செடி பறந்தேன் பறந்தேன் பறந்தேனே எல்லை கோடு இல்லையடி அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தேனே உலகை உன்னால் அறிந்தேனடி அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியாடியே எதை வச்சு நெஞ்ச நீ தோலச்ச உள்ளிருக்கும் இதயத்தை தேடி புட்ட விழிகள் ஐயோ அது ஊடுருவி பாயுதே உன் மொழி என்ன சாட்டையோ உன்ன சலம் போட வைக்கிறே தாரே ராரே 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 தாரே ராரே 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 கைதட்டிய அன்பு சொந்தங்கள் நெஞ்சாரும் நன்றி. ஒரே பாட்டாக போகிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க, நல்லா ரசிக்கிறீங்க, அதனால் பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் காலையில் 5:30 மணிக்கு தான் நாடகம் முடிப்போம். யார் எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாடகம் இருந்துருவார். இந்த தூங்குறாலாம் தயவு செய்து எழுப்பிவிடுங்க, அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இல்லைன்னா மொத்தமாக பாடுங்க, நாங்கள் தண்ணி எண்ணியே சாப்பிட்டு படுக்கிறோம். 2 வாங்கி வச்சுருக்கேன். சூரிய ஆல்ரவுண்ட் மாதிரில பேசுகிறாப்புல மாப்பிள்ள நாச்சியத்தில் சேர்ந்த முடியலட சாமி முனியராஜ் அவர்கள் பப்புனா நடிக்கும் அருமை சகல கார்த்திகை அவர்களுக்கு பொன்னாடை பற்றி வைக்க முடியும். எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய நாச்சியந்தலை சேர்ந்த முனியராஜ் அண்ணன் முனியராஜ் அண்ணன் வாங்கினேன், நல்லா இருக்கல அண்ணன் சார்பாக அண்ணன் எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்துகிறார்கள். அன்பனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கினா நம்ம ஊரில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஏன் அந்த எல்லாரும் எந்திரிங்க, ஏன்னா எனக்கு ஒரு 10 வருஷமாக எனக்கு பொண்ணே கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம்தான் பொண்ணு கிடைச்சிருக்கு. ஆனால் என்னை கட்டிக்க போகிற பொம்பளை பிள்ளை இந்த ஊரில் தான் இந்த கூட்டத்தில் இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. அவளை பார்க்கணும், நான் கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சணும். அவள் தான் என் வாழ்க்கை, அவள் தான் என் உலகம். இப்போ வருவா பாருங்க என்னை கட்டிக்க போகிறவ. அவள் பேர் என்ன தெரியுமா? அவள் பேர் எந்திரி. அக்கா நீ முதல்ல எந்திரிக்கா. அவள் பேர் எந்திரி. இன்னொருத்தி வருவா, அவள் பேர் கிளப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாரும் வரப்போறா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சணும். பொண்ணே கிடைக்காம இருந்து இந்த வருஷம்தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வருஷம் இந்த மாதம் வைகாசி மாதம் 36ஆம் தேதி எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். நீங்கள் எல்லாரும் அடுத்த மாதத்தில் கடன் வாங்கிட வேண்டியானே. கடன் வாங்குற பழக்கம் இன்னும் போகலே, பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தது. இப்போ வரப்பாரா, அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சம். என் செல்லம் வருவா. அடியே ஐயா வெக்கத்தை பாரு.
ஹாய். ஆய் இருந்துட்டேன். ஐயோ, ஹாய் இருந்தே சொல்லல, உங்களை புதுசா பார்த்தனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்க என் எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ ஹலோ ஹலோ, கோவம் வந்துருச்சு. யாரும் என்னன்னு சொன்னா தானே தெரியும். நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 10 வருஷம் கழிச்சு பொண்ணு கடத்து கடைசியில இடி விழுந்துருச்சு. அடியே எந்திரி. ஓடி வானோ. இங்கிலீஷ் படிச்சிருக்காயா? அடியே எந்திரி. போடி வாடின்னு பேசாதீங்க. ஏன் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லைன்னு சொல்லாத. ஆனா எங்க ஆத்தாலும் எங்க அப்பனும் உனக்கே தான் கட்டி வைக்கணும். பாத்தியா, அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளை எல்லாம் இல்ல, நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு வாக்குறாங்க. என்ன நகை என்ன பெருசா விற்கிது? ஒரு பவுனம் 1500 விற்கிது. ஒரு பவுனம் 1500 விற்கிது. நகை கடைக்கு போனையா கவரிங் கடை போனாடா பேல 1.5 லட்ச ரூபாய். அடியே ஆத்தி, பெரிய ஆங்கிலம் படிச்சது. 1.5 லட்ச ரூபாய் விற்கிது, 1500 விற்கிது. சரி அடியே எந்திரி. ஏன் உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிற? கல்யாணத்துல ஏன் இஷ்டம் இல்லை? ஏன் இல்லை? நான் படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ண. பரவாயில்ல, ஒரு ஜோரா கைதட்டு கொடுங்கம்மா. உண்மையில கல்வி தான் முக்கியம். என்ன நாச்சியத்தில் 2 பேர் இப்போ மார்க் வாங்கினா 447 மார்க் ஒன்று, தம்பி 12 ஒரு வருவேன். அதே மாதிரிக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பரவாயில்ல, இந்த காலத்தில் மாப்பிள்ளையை பார்த்தா பொம்பளை பிள்ளை பழிச்சுன்னு போயிடும். இல்லைன்னா 1500 10,000 செல்லு வாங்கி கொடுத்தோம்னா மாப்பிள்ளை வீட்டுக்கே வந்துடுவேன். ஆனால் நீ கல்வி முக்கியம்ங்கிற. பரவாயில்ல. அப்படி நீங்கள் என்ன படிக்க போறீங்க? நான் படிக்கிறத சொன்னா நீ என்ன படிக்க வைக்க போற? சும்மா சொல்லு. நான் படிக்க என்ன பெரியது? நான் படிக்கிறது பிஆர்சி. இது எங்கேயோ தேவோட்டு பட்டுக்கோட்டை பசுமாரில் தெரியுது. கைகாட்டி டு நாச்சியனந்தல். அப்படியா? சரி, பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ் திருவானூர் டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட். முக்கால்வாசி அதுக்கு இருக்க சொன்னதே பாயிண்ட் டு பாயிண்ட். அது ஓசி ஏறி போட்டு. சரி பரவாயில்ல, படிக்கிறேன் சரி. ஏன் கல்யாணம் வேணாம்? ஏன் கல்யாணம் வேணாம் வெறுக்காத. முதல்ல வெறுப்பு. ஏன் வெறுக்கிற? அப்படி வெறுக்கப்படாது. ஏன் தெரியுமா? ஏன் இந்த பூ வந்துச்சுல கல்யாணத்துக்கு? நான் என்ன வாங்கிட்டு வந்தாலும் கல்யாணத்துக்கு மாட்டேன். மாட்டேன்னு சொல்லாடி. நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசி என்னால வேக வைக்க முடியாது. சரி. ஆனா ஒன்னே கட்டிக்கிட்டா ஒரு நாளைக்கு 3 படி அரிசி நான் வேக வைக்கணும். ஏன்? உள்ளதே பானையவே வச்சிருக்கேன். அடியே, ஆளை பார்த்து இட விட, லோடு எனக்கு இழுக்காது. அண்ணே, நான் இருப்பது 30 கிலோ. சரி. தந்தாலும் நீ 90 கிலோ இருப்ப. அடியே, ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு ரோல் இருந்தா தான் அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிருவா. சரி பேல. சரி கவலைப்படாத. வாடி, ஏன் இப்படி கோவமா பேசுற? நோ டச்சிங். யாரோ இந்த அவசாரி முண்டைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோனா இல்லை, நீ எதுக்கத்தான் நோ. ஆனா இவங்க இருக்க இருப்புக்கு பூவை பாரு முன்னால கந்திஷ்டி பொட்டு மயிரு. இது என்ன மூடி? ஆமா, பூவை போய் பின்னாடி வச்சா யாருக்கு தெரியும்? சரி அடியே, நம்மளாம் எங்க போறோம் தெரியுமா? என்னண்ணே பூவா? பிராஞ்சு கடையை மூடிட்டு போறாங்க. அவங்க வீட்டுல இலை விழுக மொத்தமா மூடுறாங்க. இல்ல அதில் போட்டு இங்கிட்ட கத்துறாங்க. தண்ணி என்ன சரக்கு சாப்பிட்றாங்கன்னு தெரியல. இந்த வச்சுக்க. கல்யாணமே பண்ணிக்கிற விருப்பம்ல நீ பூ. பொம்பளை பிள்ளைனா பூ வச்சிருக்கானே. சரியா, கோபப்படாங்க. வா, நம்ம எங்க வரோம் தெரியுமா? எங்க? காட்டுக்கு போறோம். காட்டுக்கா? ஆமா. அங்க குச்சி ஊத்துமே. ஒரு காட்டுல குச்சி ஊத்தாம இதான் எதுல குத்தம்? அதே காட்டுக்கு போய் சுத்தி காப்பாமிக்கணும்ல உனக்கு. நல்லா உழுவியா? அப்புறம் உழுவுற தானே உன்னை கூட்டி போறேன் காட்டுக்கு. அடியே, உன் தங்கச்சி வரா. அடியே கிளப்பு. என்னது? நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க பாட்டுக்கு நீ வர கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களா? அம்மா, என்ன காரணம்? என்ன காரணம்? நீ இனிமே எனக்கு வேணாம். நான் என்ன பண்ணேன்? என்னை விட்டு கல்லமா. என்னைய விட எவ்வளவு பார்க்க போறீங்களா? நீ எனக்கு தேவையில்லை. ஏன்? என் ஆளு வந்திருக்காங்க. அது எவ? எந்த சக்காலத்தி? அப்படி சொல்லாத. உன் தங்கச்சி வந்திருக்கா. எனக்கு எவ சங்கச்சி? இப்ப அருவாந்த வந்தா நிக்கிறா. அவர் எங்க புடிச்ச அந்த ஒத்த காசு முண்டைய? அது மரியாதை அடிபோடி ஈர்குளுத்தி மண்டை. இல்ல, மரியாதையா பேசி புடிச்சிட்டு திரி விட்டு வந்துரு.
நீ மரியாதை எனக்கு கொடுக்கல. வேற புருஷன் கிடைக்கல, அடுத்த புருஷனுக்கு அலையிற அரிப்படுத்த முண்டை, ஊரை கெடுத்த முண்டை, அடி உலகத்தை கெடுத்த முண்டை. இதுல தொறி விட்டுருவேன். நான் பெட்டியத்துக்கு தலையில போட்டு உடைச்சு விடுவேன். பார்த்து முண்டை ஆண்டி. புரி 3 காசு முண்டை புரி வாடி. ஏய் இங்க முண்டை வாடாங்கிட்ட நல்ல மரியாதை பையல. யார பார்த்து யார பேசுறது? என்னடா பேசுறீங்க? அவள என்ன நீ என்னடா ஏடா இங்க ஒருத்தி இருக்கல குத்துக்கல் அவள மாதிரி. பத்து போடி ஊரை கெடுத்தவள. போடி. அடியே வாடிங்கடா அவதார் பையலா. ஏய் குந்தாடிக்கே வா. அடியே வாடி. அடியே டேய் அடுத்துக்கறாதே இங்க வாங்க. வாங்க ரெண்டு. ஏய் இங்க அவளை கை வைக்காத, நல்ல மரியாதை உனக்கு. அடியே வாங்க. அடியே எந்திரி. அடியே என்னடா என் கடைசியில் எங்க என் குடும்பத்தை கை வைக்க போயிட்டாங்கடா. அடியே டேய் வாடி வேலைச்சாய் சிரிக்கு வாடிங்க. இங்க வாங்கடா. எங்கடா என் கடைசியில் என் குடும்பத்தில் நெருப்பு வைக்கிறாடா. ஆனா 2 பேரும் ஊத்த முடியல இருப்பியா அவளையா? திடீர்னு ஊர்ல வரியா? ஏய் பாடி அங்கிட்டு ஒரே தான் பேசாம. ஏய் என்னடி ஒரு பொம்பளை கட்டானி? என்ன வரது இவெல்லாம் கோயில். ஏய் நீ எல்லாம் மரியாதையா போடு. உனக்கு மானத்தை கெடுத்து போய் கெடுத்து. இவ்வளவுக்கு ஏண்டா குத்துக்கல் மாதிரி வீட்ல ஒருத்தி இருக்கல ஈரகாச்சி முண்டைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை பார்த்தா மூடு வருமாடா எங்கேயாவது உனக்கு? ஆமா உங்களை பார்த்தோன்னு அப்படியே பூரா வந்துடுவான். ஏய் மரியாதையை கெடுத்து போய் கெடுத்து. அதுலயே மிதிச்சு போடுவேன். வந்துட்டா என்ன மாதிரி அவட்டு இதே பாருங்க. அங்கேருந்து வந்துட்டா என்னையும் மாதிரி விட்டு கொண்டைய பாருன்ட்டு. ராதாத்தி நீ வர்றியா நாங்க போவா. தங்கச்சி வரட்டும். அடிச்சுக்கறாங்க. தங்கச்சி ராசாத்தி வரட்டும். போடுமா. இதுக்கு ஒரு தீர்ப்பு நீ ராசாத்தி சொல்லல. போடியா போடியா போடியா. முகரைய பாரு முகரைய பொம்பளை. இதுல வாரு. வாடி என்கிட்ட. அம்மா போலாட தெரியாது. 5 வருஷம் பெட்டிக்கார வச்சிருந்தேன். நீ ஆள் ரொட்டுக்கார வச்சிருந்தது எனக்கு தெரியாது. நீ மிருதக்கார வச்சிருந்தேன் எனக்கு தெரியாது. நீ தாளக்கார வச்சிருந்தது எனக்கு தெரியாது. நீ கோயில் பூசாரி வச்சிருந்தேன் எனக்கு தெரியாது. உங்க 2 பேரும் நான் வச்சு நான் தாண்டி மறந்த குடிக்கணும். சிரிக்கலாம். என்னடா பேசுற மானகட்ட பையல என்ன பேசுற? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பவனி வரும் மீனாட்சி. பாண்டிகரு சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி. பாசம் வச்ச ராசாத்தி. ஊரோல ஊருக்குள்ள 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 அவ வாராடி தேருக்குள்ள 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 பூமால தோல் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பவனி வரும் மீனாட்சி. பாண்டிகரு சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி. ராசாத்தி. வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமால போடு எது திருநாளு ஒரு பூந்தேரு பூட்டி வரும் பெருநாளு. வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமால போடு எது திருநாளு ஒரு பூந்தேரு பூட்டி வரும் ஒரு நாளு. மாறாத அன்பு கொண்ட மகராசி மறையாத என்ன வச்ச மீனாட்சி. ஊரோடும் உறவோடும் தேரோடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி.
போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரம் பிடிக்க நினைச்சாரு மேடான பாதையெல்லாம் கடந்தாரு போடாத வேஷபல போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரம் பிடிக்க நினைச்சாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு மாறி போற பள்ளுங்கட்ட துணிஞ்சாரு மகராசி கல்லை கண்டு பணிஞ்சாரு வால் என்ன வேல் என்ன வெறுப்பான ஆள் என்ன நினைச்சத முடிப்பான் பாரு தடுக்கிற மனுஷன் யாரு வாழ்க்கையே மோசம் போச்சுமா. உங்க அண்ணனை நம்பி நான் அப்பவே எங்க அண்ணனை நம்பாதன்னு சொன்னேன், நீ கேட்டியா கொஞ்சமாச்சும்? என்னையோட சூப்பர் ஃபிகரை புடிச்சாலும் பரவாயில்ல, போய் பிச்சைக்காரி முண்டை காராச்சாவுக்கு கடன் கொடுத்த அடி அறிவு கட்டவள பிச்சைக்காரி மோடி பேத்தி என்கிட்ட இருக்கிற உன்கிட்ட இருக்காடி. யாரடிங்க மோடி பேத்தி? சும்மா அடக்க மாட்டீங்களாடி? ஆத்தாடி என்னடி என்ன வயிற்று எந்த மரம் மறைக்கிற? அவ வாழ்க்கையே போச்சுன்றியா? மங்களம் உண்டாகட்டுமா, நீயாவது நல்லா இருக்கிறீல்ல? சரி கவலைப்படாத. என்ன அப்படி எல்லாரும் வந்தீங்களே? இல்ல அவருக்கு பாதம் போச்சுட்டு எனக்கு பாதம் சொல்லு. நாத்தனா வணக்கம் நாத்தனா. மங்களம் உண்டா? நாத்துனாவா என்ன அந்த பிள்ளை என்னை நாத்துனாக்குது? எப்படி நான் உனக்கு நாத்துனா? இவர் ஏத்துனா நீங்க நாத்துனா. ஏய் பாத்துக்க வந்துரு, எனக்கு அப்புறம் ஆத்தரம் சொல்றதுல அர்த்தம் இருக்கு. வாய முழுங்கனே, சும்மா சொல்ல மாட்டாங்க. நல்லா அவ மாதிரி தங்கமான கிடைக்காது உனக்கு. குவேரன் பேரே மாதிரி இருந்துட்டு வாய முழுங்க போகாங்க முதல்ல. இவ வேணும் வேணும் சும்மா இருடே. வாமா தங்க நீங்க. நீ எப்போதும் என் கூடவே இருக்க வந்தாடி. புதுசா வந்தவள பாவம், இவ அழகுக்கு என்னடி? ஏய் இவ்வளவு இவ்வளவு மாதிரி எப்ப நம்ம ஆவா? அத நம்ம நினைச்சு கூட பார்க்க வேணாம். அவனு சேர்த்துக்கிறாப்பா. சரி எல்லாரும் எங்க போறோம்? ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? அம்மா இருக்கல்லம்மா, நீ கவலைப்படாத. அம்மா இருக்கல்ல, சிரிச்ச முகமாரு. இது ஏய் என்ன நான் கை வச்சா நீ திருப்பி கை வைக்கிற? அந்த புள்ள தொட்டுச்சாடே, அந்த புள்ள உயிர் தோலை. இங்க வா, நாங்க அப்படி கட்டி கூட புடிச்சுக்குவோம். அவ உயிர் தோலை அப்புறம் நான் மயிர் தோலை. ஐயா என்னடி அசிங்கமா பேசுற? அவ பொம்பளை கட்டி புடிச்சுக்கறா. சரி பொம்பளை சங்கடப்படாதே. வாடி தங்கம். உங்க குடும்பத்துல யாருக்குமே பாசமே இல்ல. ஐயோ பொம்பளை அப்படி நான் நினைப்படா. அவ வந்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு பாக்குறா, நீங்களால என் மேல பாசம். சரி இவ உயிர் தொழில் நீ மதிப்புக்குறது தெரியுமா? என்னடி ஏய் நீ பிடிக்கிற சைஸே சரியில்லை. முதல்ல அந்த புள்ள எப்படி கட்டி பிடிக்க, நீ எப்படி கட்டி பிடிக்கிற? பொம்பளை மாதிரியா கட்டி என்ன கை எல்லாமே ஒரு வித்தியாசமாவே இருக்கு. இந்த பம்பரை கட்டை எங்க வாங்குன? அப்பா எங்க போ சொன்னாரு? அப்பா அம்மாட போ சொன்னாரு. பரவர்க்க சொன்னார்ல, காட்டு காவல் போட சொன்னார்ல, பரவர்த்திடுமா? ஆளும் 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 ஆண்டவன் போட்டிடும் அதிகாரம். ஆண்டவன் போட்டிடும் அதிகாரம். பாலியில் வெட்ட விட்டு வந்து சேரும். மேல போடுறீ, மேல போடுறீ, மேல போடு, மேல மேல. பாலியில் வெட்ட விட்டு வந்து சேரும். வண்ண வண்ண கிளிகளும் பிடிவாதம், வண்ண வண்ண கிளிகளும் பிடிவாதம். எங்கடி தாவணி? மேல போ. அடி வேற ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்துக்கா அவசாரி முண்டை. என்னன்னு மாத்தி மாத்தி வியாபாரம் பாக்குறேன். அடி எடுத்து தோல்ல போடு. அவங்கதான் மேல போறது. எடுத்து முத மரியாதையா தோல்ல போடு. முகரே பாரு முகரே. அல்லாஹ்க்கு குதிரையெல்லாம் பைத்தியமா இது? இது தெரியாம தான் இத்தனை நாளா இதை கூட்டிக்கிட்டு திரியறமா? வேண்டாமனே, இந்த புள்ள நம்ம குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாமடா. ஏய் நம்ம குடும்பத்து இடுப்ப சுத்தி சொருகு. நம்ம குடும்பத்துக்கு இவ மாதிரி ஆடுகால சிரிக்கு தான் சரியா வரும். ஐயோ என்னடி தங்கம் பண்ணுனீங்க? அறிவு அறிவு உன்னை எல்லாம் எந்த ஊர்ல கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இப்படி இல்லம்மா. ஐயோ உனக்கு
அது எப்படி சொன்னா புரியும்? சுத்தி போடு. ஊரே சிரிக்குது. ஏய் எரும மாடு, அதை எடு. இவதாம்மா நம்ம நாத்துனா. எடுடி. இங்க கொண்டா இங்க மணி எடுத்து. விஜி 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 வா விஜி விஜி. என்னம்மா இந்த வேலைக்கு தான் வந்தமா? இருக்கட்டு நம்மளோட சேர்ந்தவள. இந்த பிள்ளைக்கு இடுப்புல சொல்லி விடு. ஐயா நீங்க துருவ மாட்டீங்களா? இல்ல எனக்கு ஆகாது. எங்க அண்ணன் தான் கல்யாணம் பண்ணி போறாரு. அண்ணே வாங்கண்ணே நீங்க சொல்லி விடுங்கண்ணே. சொருவுடா, நீ சொருவுனால தான் இவ்வளவு பிரச்சனையே. சொருவு. அவன் துருவ சொன்னா துருவ மாட்டான், கலட்டு சொன்னா கலட்டு. அவதார் சரி திரும்ப நான் சொல்லி விடு. கை ரெடி மேல கையை தூக்கு மேல. ரெடி மேல தூக்கு. துருவறதுக்கு தூக்கணுமா? எரும மாடு. நீ நேரா அங்க திரும்பல. ஏய் பெரிய அப்படியே கூச்ச போட்டு பண்ணுது உன்னைய. திரும்புல. ஏய் ஒத்த காசு முண்டா. நீங்க முன்னாடி தெரிய இருக்கீங்களா? எனக்கு இடுப்புல சொருவ தெரியாமடி என் தாவணி நிக்குது. சொருவடி மணியாச்சு. அங்க திரும்ப. கை தூக்குப்பா. ஏய் ஏய் ஐயோ அது முவரைய பாரு. நிம்மதியில இடுப்பு இருக்கறதா தெரியல. ஐயோ ஏய் ஏய் வளையாதே கை வர மாட்டேங்குதுல. ஐயோ நிம்மதியில தொலடி கை வலி. அதுல என்ன அவ கூச்ச பாரு. இரு இரு கை எடுத்து வா. அல்ல கைத்துல கை மாட்டேங்குது. இரு. அருணாகை யாருக்கு வர திரும்ப. சுத்து 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 விரு. ஏய் நீ பாட்டி பாட்டி பாட்டி. அட யாண்டி. கையை தூக்கு. கை தூக்கு. 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 சரியா சொல்றல. நீ இருக்க பாருமானா. அவன் கோச்சிட்டு போறான். அடுப்புல இருக்காரு நாரதர். கோச்சுக்கிறாரு அப்போ. அண்ணங்களா உங்களோட பெருந்தொல்லையா? ஆகல